வணக்கம் மக்களே. மழைக்காலம் எல்லாருக்கும் நமக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம் காரோடைய வைப்பர். இது ஒரு ரப்பரால் ஆன மெட்டீரியல் அப்படிங்கிறதால அப்பப்போ டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சிருங்க. டீக்ரேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு விண்ட்ஷீல்டை க்ளீனாக அது க்ளீன் பண்ண போகிறது கிடையாது. ஒரு மாதிரி தடன்னு அதிரும், ஜடர் ஆகும். இதெல்லாம் ப்ராப்ளம் இந்த ரப்பர் ஹார்ட் ஆகிடுச்சுன்னா வரக்கூடிய ஒரு விஷயந்தான். இதுக்காக நீங்கள் ஒரு சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு பொருளை வாங்கி அவங்களுக்கு லேபர் கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டிலே நம்ம அழகாக எப்படி வைப்பரை மாற்றலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்கிட்ட இருக்கக்கூடிய வண்டி மாருதியோடைய XL6. இதுக்கு ரெக்கமெண்டட் சைஸ் பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடு 24 இன்ச்சஸும் இந்த பேசஞ்சர் சைடில் பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சஸும் நம்ம போடணும். பட் நான் பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடுக்கு 26 இன்ச்சஸும் பேசஞ்சருக்கு 16 இன்ச்சஸும் நான் வாங்கியிருக்கேன். மை டிவிஎஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஒரு 26 இன்ச்சஸ்க்கும் ஒன்று, 16 இன்ச்சஸ்க்கு ஒன்று நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க, ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். எப்படிங்கிறத எலாபரேட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த வைப்பர் நம்ம இந்த டிரைவர் சைடு இருக்கிற வைப்பரை இந்த மாதிரி ஒரு ஆங்கிளாக நம்ம திருப்பிக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்கிற வைப்பரை இப்படி நம்ம ஆங்கிளாக திருப்பிடணும். திருப்பினதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு மாதிரி ஒன்று இருக்கும். இங்கே தெரியுதுங்களா? ஒரு கிளிப்பு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு கிளிப்பு மாதிரி ஒன்று இருக்கும். இந்த கிளிப்பை நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இங்கே இருக்கிற இந்த கிளிப்பை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வைப்பரை கீழே இழுக்கணும். இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். வைப்பர் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், வைப்பர் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. இதை அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல இந்த கிளிப்பு மாதிரி இருக்கும். இந்த கிளிப்பை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு வைப்பரை கீழே நீங்கள் தள்ளிடணும். தள்ளினதுக்கப்புறமா இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணுங்க. ஏன்னா இதை முடிஞ்ச அளவுக்கு கீழே இந்த கண்ணாடியில் மெதுவாக ஸ்லோவாக நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா நம்ம மற்ற புது வைப்பர் போடுற வரைக்கும் இது இப்படி மேலே இருந்துச்சுன்னு வைங்களேன், ஏதாவது கை தவறி ஏதாவது பட்டுச்சுன்னா ரொம்ப வேகமாக போயிட்டு கண்ணாடியில் அடிச்சிடும். கண்ணாடியில் அடிச்சிருச்சுன்னா கண்ணாடி கிராக் விட்டுடும். ஸோ இதை ஒரு சேஃப்டி ஹேண்டில் பத்திரமா நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போது கம்மிங் டு தி நியூ வைப்பர். புது வைப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே கிளிப் ஒன்று இருக்கும். இங்கே பாருங்கள், கிளிப்பு தெரியுதுங்களா? இந்த கிளிப்பு. ஸோ இந்த கிளிப்பு வரா மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா இதை இந்த பக்கமாக இப்படி உள்ளே விட்டு, ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண மாதிரியே நம்ம ரிமூவ் பண்ண மாதிரியே உள்ளே விட்டுட்டு ஒரு தடவை கீழே நீங்கள் இழுத்திங்கனாலே உங்களுக்கு லாக் ஆகிடும். ஒரு கிளிக்குன்னு ஒரு சவுண்டு வரும். லாக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ப்ரொடெக்டிவ் லேயர் ஒன்று இருக்கும் எல்லா வைப்பர்லேயும். அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ சேம் அதே ப்ரொசீஜர் தான் பேசஞ்சர் சைட்லேயும். இப்போ பேசஞ்சர் சைடில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேசஞ்சர் சைட்லேயும் அதே தான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிளிப் இருக்கும். அந்த கிளிப்பை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கீழே எப்படி நீங்கள் புஷ் பண்ணிங்கனாலே இந்த வைப்பர் வெளியில் வந்துடும். இப்போ திருப்பி எடுத்துடுறோம் பழைய வைப்பரு. அதாவது இங்கே மேலே ஒரு ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிளிப்புக்கு மேலே அந்த ஓப்பனிங்குள்ளே இப்படி விடுறோம். கரெக்டாக இப்படி திருப்பி இப்படி லாக் பண்ணி இப்படி மேலே நீங்கள் இழுத்திங்கன்னா ஒரு கிளிக்குன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அதோடு வைப்பர் நம்ம நல்லா இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இப்போ அப்கிரேடட் சைஸையும் நான் வைக்கிறேன் பாருங்கள். வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டிரைவர் சைடு கொஞ்சம் பெருசாக நான் போட்டிருக்கேன். ஏன்னா நல்லா அதிகமான கவரேஜ் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. பேசஞ்சர் சைடு அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு சைஸ் போட்டிருக்கிறதால நமக்கு நல்லாவே ஒரு வைடான ஒரு கவரேஜ் கிடைக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக வைப்பரை காரில் நம்மளே மாற்றிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த நோட்டிஃபிகேஷன் ஐகான்ஸையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன்.